தற்போதைய அண்மை செய்தி, பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்றும், இந்தியா நடத்திய தாக்குதலில் 100 தீவிரவாதிகள் வரை கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய ராஜ்நாத் சிங், பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்றும், இந்தியா நடத்திய தாக்குதலில் இதுவரை பாகிஸ்தானில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறிய தகவல் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிக்கந்தர், கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நள்ளிரவில் இந்திய பாதுகாப்புத்துறை பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து பயங்கரவாதிகளுடைய முகாம்களை தாக்கி அழித்தது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக நேற்றைய தினமே மத்திய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பை டெல்லியில் கூட்டி, அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தாக்குதல் தொடர்பான விவரங்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் எவ்வளவு பயங்கரவாதிகள் உயிரிழந்தார்கள் என்பது குறித்தான விவரங்கள் விக்ரம் மிஸ்ரியுடைய செய்தியாளர் சந்திப்பில் இடம்பெறவில்லை. மாறாக இன்றைய தினம் காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற்றது. 11 மணிக்கு தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சரியாக 2 மணி நேரம் நீடித்த நிலையில அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கக்கூடிய விவகாரங்கள் ANI மற்றும் PTI உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆபரேஷன் சிந்தூர் இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற விஷயத்தை அனைத்து கட்சி தலைவர்களிடம் தெரிவித்ததாக அந்நிறுவனங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்துல இந்தியாவை ஆத்திரமூட்டக்கூடிய வகையில மீண்டும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் அல்லது பாகிஸ்தான் நடந்து கொண்டால் மீண்டும் எதிர் தாக்குதலை இந்தியா தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்ததாகவும், அதே நேரத்துல இந்தியா இதற்கும் தயாராக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் 2 தினங்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் நடத்திய இந்திய தாக்குதலில் எவ்வளவு பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்ட போது 100 பயங்கரவாதிகள் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் சொல்கிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்ததாகவும், ஆனால் உறுதியான எண்ணிக்கைகளை இப்போது கூற முடியாது. அதற்கான காரணம் ஆபரேஷன் சிந்தூர் என்பது இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த ஆபரேஷன் முடிவடைந்ததற்கு பிறகு எவ்வளவு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை மீண்டும் கூட்டி அப்போது பகிர்ந்து கொள்ளப்படும் என்ற விவரங்களையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்ததாக செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் இன்று காலை கூட தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் வரக்கூடிய நிலையில மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் இன்னமும் தொடர்கிறது என்ற விஷயத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். சிக்கந்தர், யோகேஸ்வரன், இந்திய ராணுவ படைகள் ஆசாத் காஷ்மீர் பகுதியை முழுமையாக கைப்பற்றும் நோக்கில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தி அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா யோகேஸ்வரன்? அது குறித்த தகவல் இருக்கா? இல்ல, ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையிலுமே இப்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொண்டு வருகிறார்கள். நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பெறக்கூடிய தகவலின் அடிப்படையில ஜம்மு காஷ்மீர்ல எல்லையோர பகுதிகளில், குறிப்பா LOCயை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை பாதுகாப்புத்துறையினர் உள்ளூர் காவல்துறையோடு இணைந்து மேற்கொண்டு வருவதாக இப்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் சொல்லப்படுகிறது. மாறாக இன்னும் பல தகவல்கள் வருகிறது. ஆனால் அதனை எல்லாம் உறுதிப்படுத்த முடியவில்லை. அதற்கான காரணம் இந்திய ராணுவம் தன்னுடைய பணிகள் என்பதை வெளியில் கசிய விடாமல் ரொம்ப சீக்கிரட்டா ஒவ்வொரு நகர்வுகளையும் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்
பகுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது இந்திய எல்லை பகுதிகளில் நாங்கள் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறோம், ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி இருக்கிறோம். அதே நேரத்துல எல்லை பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நாங்கள் அழைத்து செல்லக்கூடிய பணிகளை தங்களுடைய பிரதான பணியாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் கூட தெரிவித்திருந்தார்கள். ஏன் இன்று காலை பிரதமர் இல்லத்துல பிரதமர் நரேந்திர மோடியை மத்திய உள்துறையினுடைய செயலாளர் சந்திக்கும் போது கூட பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில பிரதமரும் அதே போல உள்துறை செயலாளருடைய சந்திப்பு என்பது எல்லை பகுதிகளில் இருந்திருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துவது தொடர்பான சந்திப்பு மட்டுமே என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே ஒரு பக்கம் எல்லைகளில் பாதுகாப்பு பணி, மற்றொரு பக்கம் எல்லைகளில் ரோந்து பணி தீவிரப்படுத்தக்கூடிய அதே நேரத்துல எல்லை பகுதிகள் உத்தார்படுத்தப்பட்டு அப்பகுதிகளில் வாழக்கூடிய குறிப்பா பூஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளையும் பாதுகாப்புத்துறையினர் மேற்கொண்டு வருகிறது என்பதை செய்தி நிறுவனங்கள் மூலமாகவும் மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக வழங்கக்கூடிய தகவல்கள் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.